மக்களே, பிக் பாஸ் சீசன் 8 நீங்க நினைக்கிற பர்சன் பாத்தீங்கன்னா டைட்டில் வின்னர் ஆக மாட்டாங்க. இந்த வாரம் பாத்தீங்கன்னா சௌந்தர்யாவை தான் வெளியில அனுப்புறதுக்காக செம்மையா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. காலையில வந்த ப்ரோமோலையும் சரி, இப்போ வந்த ப்ரோமோலையும் பாத்தீங்கன்னா பிஆர் டீம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அது ஹிந்தி பிக் பாஸ்ல எல்லாம் வந்து அது சகஜம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தமிழ் பிக் பாஸ்ல அது நிறைய பேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க, சௌந்தர்யா பண்றாங்க. அப்படி இருக்கும்போது அதை வீட்டுக்குள்ள பேசணுங்கிற அவசியம் வந்து கிடையவே கிடையாது. அது மக்கள்கிட்ட ஒரு சில வெகுஜன மக்களுக்கு வந்து இது தெரியவே தெரியாது. பிஆர் வச்சு பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமத்தில் இருக்க மக்களா இருக்கட்டும் சரி, இது வந்து ஒரு ஆர்வமா நிறைய பேர் பாக்குறாங்க. ஓ, பிஆர்னா அப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமா போட்டு காட்டுறாங்க. இது என்னன்னு கேட்டா டைட்டில் வின்னர் வந்து கொடுக்கறத வந்து அழகாவே மாத்துறதுக்காக இவங்க பிளான் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இவனுக்கு தேவையில்லாம எதுக்கு வந்து சௌந்தர்யா போட்டு இந்த அடி அடிக்கணும்? ஏன்னா வந்து சௌந்தர்யாவுக்கும் ராணாவுக்கும் ஒரே பிஆர் டீம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், வீட்டுக்குள்ள இருக்கவங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும் போது அவனை உடைச்சு அடுத்த வாரம் நான் வந்து உன்னையும் காலி பண்றேன் அப்படின்ற ஒரு மோட்டிவ்ல தான் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா காலையிலே வந்து பிஆர் டீம் விஷயத்தை போட்டு உடனே உடைக்கிறாங்க. சௌந்தர்யா வந்து கதறாங்க. ரெண்டாவது ப்ரோமோல என்ன அப்படின்னு கேட்டா எனக்கெல்லாம் கடுப்பாயிருச்சு. ஏண்டா எக்ஸ் கண்டஸ்டன்ட்லாம் உள்ள வருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 70 நாள் 80 நாள் இல்லை ஒரு 60 நாள்ல பண்ண கூட நியாயம் இருக்குண்டா. இப்ப பாத்தீங்கன்னா 93வது நாள்ல வந்து எக்ஸ் கண்டஸ்டன்ட் உள்ள வருவாங்க, நீங்க யாரு வெளியில போங்குவீங்க, நாக் அவுட் ஸ்டேஜ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கெல்லாம் ஆடி போயிருச்சு. எதை நோக்கிடா போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி. என்னை பொறுத்தவரைக்கு முத்துக்குமரன் அண்டு சௌந்தர்யாவை காலி பண்ற மாதிரி எனக்கு பர்சனலா தோணுது. நிறைய பேர் அதான் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது வந்து முத்துக்குமரனை சௌந்தர்யாவும் இந்த இதுல காலி பண்ண போறாங்க, ஜாக்லின் அல்லது தீபக் அவர்களுக்கு தான் டைட்டில் கொடுக்கறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப இந்த வாரம் சப்போஸ் இந்த விஷயம் இல்லைன்னா கூட, இந்த எக்ஸ் கண்டஸ்டன்ட் உள்ள வருவாங்க அப்படின்னு இல்லைன்னா கூட பாத்தீங்கன்னா இந்த வாரம் எண்டில் வந்து சௌந்தர்யா அண்ட் பவித்ராவை தூக்குற பிளான்ல இருந்தாங்க. சௌந்தர்யா வந்து கண்டிப்பா தூக்கிறேன்னா பவித்ரா வந்து பொட்டி எடுக்கல பிளான்ல இருக்காங்க. எப்போதுமே கடைசி வாரங்கள்ல தான் கண்டஸ்டன்ட் வந்து ரீயூனியன் நடக்கும். இப்போ பார்த்தா இன்னைக்கு நாளைக்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் கண்டஸ்டன்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ள வர போறாங்க. 6 நபர்கள் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே வர போறாங்க. ரவீந்தர், ரியா, சிவகுமார், அப்புறமேட்டு வர்ஷினி, அப்புறம் தர்ஷா குப்தா, அர்ணவ் 6 பேர் பார்த்தீங்கன்னா உள்ள வர போறாங்க. அவங்க வந்து என்னென்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து சௌந்தர்யாக்கு அகைன்ஸ்டா இருக்காங்க. எல்லாரும் வீட்டுக்குள்ள வந்து போட்டு உடைப்பாங்க. நீங்க சொன்னது கரெக்ட் தான், பிஆர் டீம் இருக்கிறது உண்மைதான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் உடைப்பாங்க. கண்டிப்பா இது யாராருக்கு பாதிப்பா அமையும்னா சௌந்தர்யா அண்ட் முத்துக்குமரனுக்கு தான் பாதிப்படையும். ஏன்னா எல்லாரும் வந்து சௌந்தர்யா வந்து ஃபைனல்ஸ் வருவான்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. முத்துக்குமரன் டைட்டில் வின் பண்ணுவாரு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இது ரெண்டையும் உடைச்சு டிஆர்பிக்காக வேற ஒண்ணு பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல. மக்களே, உங்களை பொறுத்தளவு இந்த சீசன்ல யாரு டைட்டில் வின் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.